பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அத்தியாயத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, ஏசாயா 54ஆம் அத்தியாயம் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். அடியாரை நீர் முற்றிலும் மறைத்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள என்று நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஏசாயா 54ஆம் அத்தியாயத்திலே ஆண்டவருடைய அந்த மெய்யான சிநேகம் அல்லது அன்பு அல்லது நம்மேல் பாராட்டுகிற அந்த கிருபை உள்ள வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். அவர் அந்த அத்தியாயம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் சில நாட்கள் ஆண்டவர் அவருடைய கோபத்தினாலே அல்லது சில காலம் அவருடைய கோபத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தண்டித்திருந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் உள்ள அன்பை அவர் திரும்பவுமாய் வெளிப்படுத்துகிறார். மேலும் அந்த ஊழிய எல்கைகளை விஸ்தாரமாக்குகிற காரியத்தை 2வது வசனத்திலும் அதை நாம் தைரியமாக இதுவரைக்கும் ஏற்பட்ட பழைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகளை குறித்து நாம் வெட்கப்படாமல் அல்லது வேதனைப்படாமல் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு இடத்துல சொல்லும்போது, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று 7ஆம் வசனத்திலும், 8வது வசனத்திலே அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இப்பொழுது நான் உனக்கு இறங்குவேன் என்றும், அப்படி இனி நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவை நான் உண்டாக்குவதில்லை, அதற்கு நோவாவின் பிரளயத்தையே ஓமானமாக சொல்லி நோவாவின் பிரளயத்தை போன்ற ஒரு பிரளயம் இனி வருவதில்லை என்று நான் இப்படி ஆணையிட்டேனோ அதே போல நான் உன்னை அவ்வளவு வேதனைக்குள்ளாக நான் உன்னை நடத்தி செல்ல மாட்டேன் என்றும், 10வது வசனத்துல மிக அருமையாக சொல்லும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். 11வது வசனத்துல நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால், ஒருவேளை நம்முடைய பழைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகள் அல்லது தடுமாற்றங்கள் அல்லது சரீர பிரகாரமாய் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அதன் நிமித்தம் நாம் சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தால் அல்லது பெருங்காற்றிலே அடிப்பட்டவர்களை போல காணப்பட்டால் அல்லது தேற்றரவற்ற நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது தியானிக்க போகிற பகுதிகள் என்னவென்றால், இந்த வசனங்களை நான் உங்களுக்கு முகவுரையாக சொன்னாலும் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அல்லது எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்திலிருந்து நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த 14வது வசனத்துல இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காமன் டெர்மினாலஜி யூஸ் பண்றார். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்போ தேவ நீதி செய்யும் போது அல்லது தேவ நீதியிலே நாம் உறுதியாய் இருக்கும் போது நம்முடைய பழைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட தடுமாற்றங்கள், தோல்விகள், பெருங்காற்றிலே அடிபட்டது போன்று ஏற்பட்ட வீழ்ச்சிகள், இது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மகா பெரிய கிருபையோடு, இரக்கத்தோடு, தயவோடு, காருண்யத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான செயல்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவதற்கு முன்பாக சில காரியங்கள் எப்படி அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் அல்லது அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்மை சேரும் என்பதை குறித்து மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் முதல்ல சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 11வது வசனத்துல அந்த கடைசி பகுதியில, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நம்முடைய கல்லுகளை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராம்.
நம்முடைய நீதியினால் ஸ்திரப்படுகிற அனுபவத்துல ஒரு பகுதி கல்லுகள் பிரகாசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய கல்லுகள் என்ன என்று நாம் வேதத்திலே பார்ப்போமே, ஆனால் வேதத்திலே உள்ள பல கற்களை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். அதை குறித்து நான் இன்னொரு தடவை நான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். அதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது நம்ம பிரகாசிக்க பண்ண வேண்டிய கற்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டிய கற்கள் என்ன என்று 2 வகையாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கற்களை நீங்களும் நான் பிரித்து பார்க்க முடியும், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமேயானால். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஒரு 15 கற்களை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன். பிரகாசமற்ற நிலைமையில, மங்கி போன நிலைமையில இருக்கிற சில கற்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஏசாயா 54:11 கல்லுகளை பிரகாசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 28:16, மத்தேயு 20:40-42, லூக்கா 20:17, 1 பேதுரு 2:4. இந்த 4 பகுதிகளிலும் ஆண்டவர் ஒரு கல்லை குறித்து சொல்கிறார். என்ன கல்? அஸ்திபாரமாகிய மூலைக்கல். அதை இன்னொரு அழகாக சொல்லும் போது அது தலைக்கல். அது ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற கல். அந்த கல்லின் மேலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அஸ்திபாரமாகிய மூலைக்கல், அந்த தலைக்கல், அந்த ஜீவனுள்ள கல் நமக்கு அஸ்திபாரமாக வாழ்க்கையிலே அமைந்திருக்குமே, ஆனால் நான் சொல்ல போகிற அந்த 15 கற்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை இல்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயம் 11-18 வனாந்திரத்துல கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில சென்று கொண்டிருந்த யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தனக்கு தலையணையாக, பாருங்க, கல் தலையணையாக மாறுகிற ஒரு அனுபவம். கல்லில் எப்படி தலையணையாக மாற முடியும்? தலையணை என்றால் அது மென்மையாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில, வனாந்திரத்துல, தனிமையில, பயந்து திகிலோடு இருக்கும்போது அந்த கல்லை தலையணையாக வைத்து அவன் படுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த இடத்திற்கு பிறகு பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிட்டதாக பார்க்கிறோம். இது தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் சரியாக இருக்குமேயானால் கல்லும் தலையணையாக மாறுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆவதாக, அதே ஆதியாகமம் 29:10 யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டை நோக்கி போகும்போது அங்கே ராகேல் தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணி காட்ட வருகிறாள். இவன் முந்தி கொண்டு ஓடி போய் அந்த துறவிலே இருந்த அந்த கல்லை புரட்டி ராகேலுக்கு உதவி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் செய்கிற நற்கிரியைகளை காட்டுகிறது. அது ஒரு நற்கிரியையாக அந்த இடத்திலே செய்கிறார். இன்னும் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஆனால் செய்தியினுடைய ஒரு பகுதியாக இந்த கல் இருக்கிறபடியினாலே நான் வேகமாக கடந்து போகிறேன். 3ஆவதாக, யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 4-9 வரை நாம் வாசிக்கும் போது அங்கே யோர்தானை கடந்து அதை நினைப்பூட்டுவதற்காக பின்னாலே பின்வரும் சந்ததி அதை காணும்படியாக யோசுவா என்ன கட்டளை இடுகிறார்? 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த 12 கற்களை அந்த யோர்தான் நடுவிலே அவர்கள் வெட்டாந்தரையாக நடந்து போனார்களே அந்த பகுதியிலே நட சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை காட்டுகிறது. முதல்ல தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தால் கல்லும் தலையணையாக மாறும் என்று சொன்னேன். 2ஆவதாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நற்கிரியை செய்கிற ஒரு மனுஷியாக இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த ஏசாயா 54ஆம் அத்தியாயத்திலே நான் சொல்ல போகிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்கிறார். 3ஆவதாக, தேவன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான கிரியைகளை நீங்கள் நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய கல்லுகள் பிரகாசிக்கிற கல்லுகளாய் இருக்கும். யோசுவா 22-27 4ஆவது கல்லை நான் சொல்லுகிறேன்.
தேவனுடைய பிரமாணங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு கூட யோசுவா என்ன செய்கிறார்? ஒரு கல்லை நாட்டி, இந்த கல் நமக்கு சாட்சி என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அவர்களை சொல்ல வைக்கிறார். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்வாய். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணங்களுக்கு இதுவரைக்கும் நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா அல்லது கீழ்ப்படியாத காரியங்கள் ஏதாவது உண்டென்று ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் நம்முடைய கல்லை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஐந்தாவதாக 1 சாமுவேல் 5ஆம் அத்தியாயம் 40 49 வசனம் வரை வாசித்து பாருங்கள். சேனைகளின் தேவனை நிந்தித்துக் கொண்டு கோலியாத்து வருகிறார். 6.5 அடி உயரம் என்று சொல்கிறார்கள். அவனுடைய பக்கத்திலே ஒருவன் அவனுக்கு ஆயுதம் தாங்கி வருகிறான். ஒரு பெரிய நெசவு பார்க்கிற அந்த அளவிலே அவனுடைய பட்டயங்கள் காணப்படுகிறது. அவ்வளவு வல்லமை உள்ள பராக்கிரமசாலியான அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது பயன்படுத்தினது 5 கூழாங்கற்கள். அந்த 5 கூழாங்கற்களிலும் பயன்படுத்தியது ஒரு கல்லு தான். எடுத்தது 5 கற்கள், ஆனால் பயன்படுத்தினது ஒரே கல். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போது, போராட்டங்கள் வரும்போது, அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தி சத்துருவை மேற்கொள்ளுகிற அனுபவம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது மனிதர்கள் உலக மனிதர்களைப் போல உலக பிரகாரமான பரிகாரங்களை தேடி தோற்று போய் வேதனையோடு கூட நாம் காணப்படுகிறோமா? இந்த காலை வேளையிலே நாமே நிதானித்து அறிவோம். 6வதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் 31வது வசனத்திலே எலியா 12 கற்களை எடுக்கிறார். யோசுவாவின் காலத்திலே யோர்தானிலே 12 கற்கள் எடுக்கப்பட்டது போல இப்பொழுது எலியா 12 கற்களை எடுக்கிறார். அந்த கற்கள் எதற்காக? உடைந்து போன அல்லது சீர்கெட்டு போன அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுவதற்காக 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்மை நாமே நிதானித்து அறிகிற அனுபவம். நம்முடைய பலிபீடம் கர்த்தருடைய பார்வையிலே அந்த பலியை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அது பரிசுத்தமாக உகந்ததாய் காணப்படுகிறதா, அல்லது அது உடைந்து சீர்குலைந்து காணப்படுகிறதா? அதை இன்றைக்கு சரிப்படுத்த வேண்டிய நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஆபகுக்கு 2:11 வாசித்து பாருங்கள். கல்லுகள் சாட்சி பகரும் என்று அங்கே வாசிக்கிறோம். நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி. கல்லே சாட்சி பகருமேயானால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் எவ்வளவு சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அந்த சாட்சி உள்ள கல் நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால் கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுவேன். சகரியா 4ஆம் அத்தியாயம் 1:4 பரிசுத்த ஆவியின் பலத்தினால பாருங்க, செருபாபேல் ஒரு பெரிய தலைக்கல்லை, அது தூக்க முடியாத அவ்வளவு பெரிய கல், தலைக்கல்லை, அந்த மூளை கல்லை அதை தூக்கி கொண்டு வருகிறார். தேவனுடைய கிருபை அங்கே விளங்க பண்ணும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நம்முடைய சுயத்தை சார்ந்து அல்லது நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்து தோற்று போனவர்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அந்த மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? மத்தேயு 3:9 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை முன் தோன்றுவார்கள் என்று சொல்லுகிறார். கல்லுகளினாலே அது ஆத்தும ஆதாயத்தை சுட்டி காட்டுகிறார். நீங்களும் நானும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போனோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வடைந்திருக்கிறோம்? திக்கற்றவளை போல, விதவையை போல, பிள்ளை பெறாத மலடியை போல ஏசாயா 54ஆம் அத்தியாயம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை, நமக்கு நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு சுயநலத்தோடு கூட சுய சித்தத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புவதில்லை.
ஆனால் அதே நேரத்துல கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஒரு சிலரையாவது அக்கினி நின்று தப்புவிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ள கல்லாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 10ஆவதாக ஆண்டவர் சொல்லும் போது மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். அது அன்றைக்கு பேதுருவை குறித்து சொன்னாலும், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தது சொன்னாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பதோட அர்த்தம் என்னவென்றால், நம்மையும் ஆண்டவர் அந்த ஊழியத்திலே இணைக்கிறார். நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 11:39 லாசருவை அங்கே கல்லறையிலே வைத்திருக்கிறார்கள், 4 நாள் ஆகிவிட்டது, நாரி போகுமே என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், அந்த கல்லை புரட்டி போடுங்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாரி போன ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திரளான ஜனங்கள் லாசருவை போல கட்டப்பட்டவர்களாய் அடைக்கப்பட்டவர்களாய் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், ஆனாலும் நீங்களும் நானும் அதை உதாசீனம் பண்ணி கொண்டு அப்படி காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்கிற வார்த்தை, அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள். அது உயிர்ப்பிக்கிற கல். இன்றைக்கு ஒரு சிலரையாவது அந்த அக்கினி நின்று தப்பு வைக்க வேண்டும், நரக ஆக்கினி நின்று விடுதலையாக்க வேண்டும், நாரி போன அந்த ஜீவியத்திலிருந்து, கட்டப்பட்ட அந்த ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3:12 வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய மாளிகையாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நம்மளை எப்படி பிரகாசிக்க பண்ண போகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் குழந்தைகளைப் போல பாலை குடித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல. இப்போ நம்ம போதகர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே மாற வேண்டிய நாம் இன்னும் சிறு குழந்தைகளைப் போல பாலை குடித்துக் கொண்டு ஜெபத்திற்கு கூட நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்கிற வேதனையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திக்கற்ற நிலைமையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே நீ காணப்படக்கூடாது, உன்னுடைய கல்கள் பிரகாசிக்க பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2:5 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் கற்களால் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆசாரிய கூட்டம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற ஒரு அனுபவம், நீதியின் மேல் நீதி செய்கிற அனுபவம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 வாசிக்கும் போது ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது, கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லும் போது, ஒரு கல்லை, ஒரு வெண்கல்லை உனக்கு கொடுப்பேன், அதில் யாரும் பார்க்க முடியாத நாமத்தை எழுதி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்காக பாடுபடுகிற, பிரயாசப்படுகிற, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு கிருபை உள்ள கல்லாக நீங்கள் நானும் பிரகாசிக்க வேண்டும். 118ஆம் சங்கீதம் 22வது வசனத்துல, கிறிஸ்துவாகிய அந்த கல்லை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், அவர்கள் ஆகாத கல் என்று தள்ளிவிட்டார் என்று பார்க்கும். அப்படி அல்ல, கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில மையமாக வைத்து நான் சொன்ன இந்த கற்களையே நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சொன்ன முதல் காரியம். 2ஆவதாக ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 54:11 நீல ரத்தினங்களை உனக்கு நான் அஸ்திபாரமாக தருவேன். என்ன அஸ்திபாரம்? நீல கலர் ரத்தின கற்களால அஸ்திபாரம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஏசாயா 28:16 வாசித்து பாருங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். இந்த வசனத்தை நான் ஆரம்பத்துல சொன்னேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய அஸ்திபாரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதா? அல்லது சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி, அல்லது நாம் விரும்புகிற ஒரு அஸ்திபாரத்தை போட்டு ஒரு ஆவிக்குரிய மாளிகையை கட்டலாம் என்று நினைக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையில நமக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு 2வது படி அந்த கிறிஸ்துவாகிய தலைக்கல் மூளைக்கல்லை அஸ்திபாரமாக நீங்கள் நானும் போட வேண்டும்.
மத்தேயு 7:24 வாசித்து பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நம்முடைய உலகத்தில் உள்ள மனுஷர்களை ரெண்டாய் பிரித்து விடலாம். புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். மத்தேயுல வாசிக்கிறோம், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆயத்தமாயிருந்தார்கள் புத்தி உள்ள கன்னிகைகள், ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆனால் கிறிஸ்துவின் மேல தன்னுடைய வீட்டை கட்டின ஒரு மனிதன் தான், அஸ்திவாரம் போட்ட ஒரு மனிதன் தான் கர்த்தர் சொல்கிறார் புத்தி உள்ள மனுஷன். இந்த உலகத்தின் தத்துவங்கள் மேல, இந்த உலகத்தின் சித்தாந்தங்கள் மேல, வேதங்கள் மேல, ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல அல்லது ஒரு தனிப்பட்ட போதகர் மேல, ஊழியர் மேல நம்முடைய அஸ்திவாரம் காணப்படுமே. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் புத்தி இல்லாத மனுஷர். நமக்கு அஸ்திவாரக்கல் ஒருவர் தான், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபார கல்லை நமக்கு அறிமுகப்படுத்துகிறவர்கள் தான் ஊழியர்கள். ஊழியர்கள் நமக்கு அஸ்திபார கல்லாக மாற முடியாது. ஆண்டவர் மேல கட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 2:20-21 வாஸ்து பாருங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்துவங்கிற அந்த மூளைக்கல் அஸ்திபாரத்துல போட்ட பிறகுதான் அதற்கு பிறகு அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் வருகிறார்கள். அவர்கள் மூலமாய் அந்த கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அதன் மூலமாய் நம்முடைய அஸ்திபாரம் அந்த நிறைவுறுகிற ஒரு அனுபவம். அஸ்திவாரத்துக்கு பல கற்கள் தேவைப்படுகிறது. அந்த பல கற்கள் ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், போதகர்கள் மூலமாய் வேதத்தில் உள்ளதை நமக்கு அவர்கள் எடுத்து சொல்லும் போது அதை நீங்களும் நானும் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த கிறிஸ்துவாகிய தலைக்கல்லாகிய மூளைக்கல்லின் மேல் போட்ட அஸ்திவாரத்தை நீங்களும் நானும் நன்றாக கட்டி முடிக்க முடியும். மத்தேயு 16:18 வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் சொல்லுவார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேதுருவை பார்த்து மாத்திரம் சொல்லல, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் மூலமாக என்னுடைய சபையை கட்டுவேன், என்னுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன், எல்கைகளை நான் விஸ்தாரப்படுத்துவேன், நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்கிறார். இது ஒவ்வொரு மனிதன் மேலும் விழுந்த கடமை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏதோ ஒரு போதகருக்கு தான் அந்த வேலை என்று நினைக்க வேண்டாம். இது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. இதை நாம் செய்யாதிருந்தால் நமக்கு ஐயோ. எனவே நம் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்துல சபையை கட்ட விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 2:19 வாசித்து பாருங்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவாகிய தலைக்கல்லின் மேல நீங்க அஸ்திவாரம் போட்ட ஒரு மனிதனா இருந்தா, அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் உங்களுக்கு அஸ்திவார கற்களாய் மாறி இருக்குமே. ஆனால் அந்த அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவள், நீ தள்ளுண்டவள் அல்ல, நீ திக்கற்றவள் அல்ல, நீ ஆதரவற்றவள் அல்ல, நீ என்னுடையவள். நான் உன்னுடைய கல்லுகளை பிரகாசிக்க பண்ண போகிறேன், உன்னுடைய அஸ்திபாரத்தை இரத்தின கற்களால் கெட்ட போகிறேன் என்று சொல்கிற அனுபவம் இதுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவனுடைய கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அப்போ நான் கிறிஸ்துவின் மேல நான் அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டு வருகிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அநியாயத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம். அதுதான் அந்த சீல் பார்த்துக்கிடுங்க. அந்த பில்டிங் இன்ஸ்பெக்டர் வர்றார், அந்த பில்டிங் சரியாக கட்டப்பட்டு இருக்கிறதா, அல்லது என்ஜினியர், சிவில் என்ஜினியர் வந்து பார்க்கிறார், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா, அவர் ஒரு சீல் வைக்கிறார். என்ன சீல்? இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங், இதுல 2 மாடி 3 மாடி 4 மாடி அல்லது 1 மாடி கட்டலாம் என்று சொல்லி போகிறார். அந்த சீல் தான் அநியாயத்தை விட்டு விலகுகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில அநியாயத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய அஸ்திவாரத்துல எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 6:19 வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிற நல்ல ஆதாரத்தை, அது ஒரு நல்ல ஆதாரம். இந்த அஸ்திவாரம் எதை காட்டுகிறது? 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக அஸ்திவாரம் போடுறோம்.
நம்முடைய கல்லுகள் சரியா இருந்தா, கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டா, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள் மேல கட்டப்பட்டா, நம்ம எதற்காக அந்த அஸ்திவாரம் போடுறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற நல்ல ஆதாரமா இருக்கிறது. அதை பொக்கிஷமாக நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:10 தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். இந்த உலகத்துல நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருந்தா, இந்த உலகத்துல நம்முடைய கல்கள் பிரகாசம் உள்ளதா இருந்தா, ஆண்டவர் எங்க அழைத்து கொண்டு போகிறாரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் அந்த பரமசியோன். அங்கே அழைத்து செல்ல போகிறார். அங்கே அழைத்து செல்லும் அவர் ஒரு அஸ்திபாரத்தை அங்க போடுகிறார். அவர் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அங்கே நம்மளை அழைத்து செல்ல வேண்டுமானால் நம்முடைய கற்கள் இங்கே பிரகாசிக்க வேண்டும். நாமும் போடுற அஸ்திபாரம் அது சரியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் பரதேசியாய் சஞ்சரித்து காத்திருந்தது போல, அந்த பரம கானானுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு காத்திருந்தது போல, நீங்களும் நான் இந்த உலகத்துல காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுது வருவார்? எப்பொழுது நம்மை அவர்தாமே கட்டி அஸ்திவாரம் போட்ட அந்த நகரத்திற்கு அவர் அழைத்து செல்வார் என்று சங்கீதம் 11:3 வாசிக்கும் போது, இன்றைக்கு சபைகளுக்குள்ள நிலைமையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? சத்தியத்தை போதிக்க வேண்டிய சபைகள், சத்தியத்துல நடக்க வேண்டிய சபைகள், முன்மாதிரியாய் இருக்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களுக்கு மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் தடுமாறும் போது, அவர்கள் பின்வாங்கி போகும்போது, அவர்கள் விழுந்து போகும்போது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறதே. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நீங்களும் நானும் போகாதபடி, உலகம் எப்படி போனாலும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல திட அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். மூன்றாவது எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம் பாருங்க. உன் பலகணிகளை பளிங்குகளும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். இதிலே நான் முதல்ல வாசல்களை எடுத்துக் கொள்கிறேன். ஏசாயா 54:12. இந்த வாசல்கள் எப்படி பண்ணியிருக்கிறாரு? மாணிக்க கற்களால இந்த வாசல்களை போடுறாராம். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த எது மாணிக்கக்கல்? நம்முடைய வாழ்க்கையில எது மாணிக்கக்கல்? ஒரு மாணிக்கத்தை போய் வாங்கி, விலை உயர்ந்த மாணிக்கத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதல்ல மாணிக்கக்கல். 26 ஏசாயா 26:2 வாஸ்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற மாணிக்கக்கல் என்ன தெரியுமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிறோமா? சத்தியத்தை அறிந்திருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம், பலருக்கு நீங்களும் நானும் மதிப்பெண்கள் போட்டிருக்கலாம், என்னை கேட்டு, அல்லது சத்தியத்தை பிரசங்கிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த வார்த்தையை பாருங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அதுதான் மாணிக்க கற்களால கட்டப்பட்ட வாசல். சத்தியத்தை கை கொண்டு வருகிறோமா? ஆவியானவரால நடத்தப்படுகிறோமா? அதுதான் மாணிக்க கற்கள். அதுதான் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அது சங்கீதம் 104 வாசிக்கும் போது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய சபைக்கு ஒழுங்காய் செல்கிறோமா? ஆராதனைக்கு தவறாமல் செல்கிறோமா? குறித்த நேரத்துல செல்கிறோமா? எந்த இடத்துலையும் ஆண்டவரை துதிக்க முடிகிறதா? ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறதா? ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகள்ல, தனிமையில, பிரயாணங்கள்ல, எந்த இடத்திலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம். அந்த அஸ்திபார கல் சரியாக இருந்தா அந்த துதியை அடக்கவே முடியாது. அந்த துதி நம்முடைய வாயில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடக்கவே முடியாது. அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறீர்களா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகார
பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு, பிரகாரம் என்பது ஆலயத்திற்கு போனாதான் பிரகாரம் அல்ல, தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரமும் உணர்கிற அனுபவம், ஆவியானவரோடு கூட இசைந்து செயல்படுகிற அனுபவம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். அப்பொழுது அந்த துதி நம்முடைய வாயில வந்து கொண்டே இருக்கும். அவர் பிரகாரங்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். நீங்க ருசித்து பார்த்தது உண்மையானால் அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரியுங்க, துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் நம்முடைய வாசல்கள், மாணிக்க கற்களால் கட்டப்பட்ட வாசல். அடுத்ததாக அந்த மதில்களுக்கு நேராக நம்ம பார்ப்போம். 54:12 உச்சிதமான கற்களால், ஆங்கிலத்துல பிளசன்ட் ஸ்டோன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல உச்சிதமான அந்த மதிலுக்கு பயன்படுத்தின கற்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அதிகம் அழகாக இருக்கிறது, கண்களுக்கு இனிமையாக இருக்கிறது. விலையுயர்ந்த கற்கள், ஆண்டவர் நமக்காக பயன்படுத்துகிற கற்கள். அவர் தாமே அஸ்திவாரம் போட்டு அவர் கட்டின நகரத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்று வேதத்திலே பார்த்தோம். ஏசாயா 26:1 என்ன சொல்கிறது? பலனான நம் நகரத்திற்கு ரட்சிப்பு என்கிற மதில். அந்த மதிலுடைய முதல் அனுபவம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்தவ குடும்பத்திலே நீங்கள் நானும் பிறந்ததினாலே நாம் கிறிஸ்தவனாக முடியாது. நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நிச்சயத்தை, ஆண்டவரை அவருடைய திரு ரத்தத்தினாலே என்னை பாவம் வர கழுவி சுத்திகரித்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், நான் இனி அவருடைய பிள்ளை என்று சொந்தம் கொண்டாடுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பாகிய பலனான நம்ம நகரத்தை பாதுகாக்கணும்னா, நகரத்தை சத்துருக்கள் வந்து தொடாதபடி பாதுகாக்கணும்னா, நம்முடைய வீட்டை பாதுகாக்கணும்னா ஒரு மதிலை கட்டுகிறோம். அந்த மதில் என்னவென்று ஆவியானவர் சொல்கிறார்? அந்த நகரம் பலமா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கலாம், ஆனா சுற்றி இருக்கிற மதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அல்லது சத்துரு உள்ள வந்துருவான். அந்த மதிலை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலனான நம் நகரத்திற்கு ரட்சிப்பு என்கிற மதில் என்று சொல்கிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசி 60:18-21 வாசித்து பாருங்க. ரட்சிப்பு என்கிற மதிலுக்கு அங்கே துதி என்கிற வாசலை ஆட்கள் வைக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எருசலேம் தேவாலயத்தை சுற்றி எத்தனையோ வாசல்கள் அந்த அலங்கத்திலே காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னை சுற்றிலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை சுற்றிலும் ஒரு ரட்சிப்பு என்கிற மதில் காணப்படுகிறது. அந்த மதில் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எப்படி கண்டுகொள்ள முடியும்? அந்த மதில்ல ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுடைய பெயர் என்ன? அது துதிக்கிற வாசல். அது துதித்து கொண்டே இருக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். எரேமியா 1:18-19 வாசித்து பாருங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறாரா? சத்துருக்களுக்கு முன்பாக வெண்கல அலங்கமாய் மாற்றுகிறார். சத்துருதமை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் ஆசா பாசங்கள், இச்சைகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள் எதுவும் நமக்குள்ளே வராதபடி அந்த ரட்சிப்பு என்கிற மதில் வெண்கல அலங்கத்தை போல இருந்து அதை நம்மை பாதுகாக்கிறது. ஏசாயா 49:16 கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய மதில்கள் காணப்படுகிறது. அதை நம்ம விட்டுருவோம். ஆனா உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், அவர் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த பகுதியை நம்ம தியானிப்போம். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கிறது. நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய மதில்களை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மதில்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். சகரியா 2:5 வாசித்து பாருங்கள். அவர் நம் நடுவில் அக்கினி மதிலாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றிலும் மதிலாய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி வழிகிற அனுபவம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். 122 சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையில என்ன காணப்படும்? உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம், யாரும் எடுத்து போட முடியாத சமாதானம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம். அது உங்களை சமாதானத்தின் உடன்படிக்கையில உங்களை நிலைநிறுத்தி உங்களை சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய் காத்துக் கொள்கிற ஒரு சமாதானம்.
அது அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போதுதான், அந்த ரட்சிப்பு என்கிற மதில் இருக்கும்போதுதான், அந்த துதி என்கிற வாசல் இருக்கும்போதுதான், சத்துருக்களுக்கு எதிராக வெண்கல அலங்கமாய் ஆண்டவர் நம்மை மாற்றும் போதுதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18:29, என் தேவனால் ஒரு மதிலை தாண்டி போவேன். அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு பலம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். நீதிமொழிகள் 18:11 வாஸ்து பாருங்க. ஐஸ்வர்யவானுடைய பொருள் உயர்ந்த மதில் சூழ்ந்த பட்டணம். நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன? அந்த ரட்சிப்பு. நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன? நாம் பெற்றுக்கொண்ட ஞான ஸ்நானம், கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கை. நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன? நம்முடைய பரிசுத்தம். இதை அந்த உயர்ந்த மதில் அதை சூழ்ந்து பாதுகாக்கும். உலகத்தின் காற்று அதை உள்ளே வரவிடாமல் தடுத்து நம்மை பாதுகாக்கிறது. நீதிமொழிகள் 25:28 ஆவியை அடக்காத மனிதன், ஆவியை அடக்காத மனிதன். நம்முடைய ஆவியில ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம அந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, கர்த்தருக்கு உரியவர்கள். ஒரு கட்டுப்பாட்டுல வாழ்கிற ஜீவியம். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பட்டணத்திற்கு ஒப்பாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய மதிலை பார்க்கிறார். மதில் இடிந்த ஒரு பட்டணம் போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா, அல்லது வெண்கல அலங்கம் போல ரட்சிப்பாகிய மதில், துதியின் வாசல்? ஏசாயா 62ஆம் அத்தியாயத்துல 6-7 வசனத்தை வாசித்து பாருங்க. எருசலேம் என் மதில்கள் மேல் ராம் முழுவதும் மௌனமாயிராத கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ராம் முழுவதும் மௌனமாயிராத ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அனுபவம், பரிந்து பேசி ஜெபிக்கிற அனுபவம். ராம் முழுவதும் என் மதில்கள் மேல ஜாமக்காரரை வைங்க, என்னுடைய ஊழியர்களை வைங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய மதில்கள் எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். மீகா 7:11 வாசிக்கிறோம், ஒருவேளை நம்முடைய மதில்கள் இது பாழடைந்து போயிருக்குமே ஆனால், இடிந்து போயிருக்குமே ஆனால், நெகேமியா காலத்துல எருசலேமை சுற்றின அலங்கம் இடிந்து போனது என்று கண்ட போது நெகேமியா சொல்றான், அவன் துக்கித்து மன்றாடி உபவாசித்து அழுது சில நாளாய் நான் ஜெபித்தேன். சில நாள் எத்தனை தெரியுமா? 4 மாதங்கள், 120 நாட்கள். ராஜா கேட்கிறாரு, உன் முகம் துக்கமா இருக்கேப்பா, என்ன காரணம் என்று சொல்லும் போது அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி. ராஜாவுக்கு உடனே பதில் சொல்லல. உடனே எங்க போறாரு? கனெக்ஷன் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? ஆண்டவரிடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பரிசுத்தவான்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க, he breathed a prayer என்கிறாங்க. அவர் ஜெபத்தை சுவாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தாராம். அப்படி ராம் முழுவதும் ஜெபிக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். திறப்பின் வாசல்ல நிற்கத்தக்கதாய் ஒருவரை தேடினேன், ஒருவனும் காணவில்லை என்று அங்கலாய்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அழிந்து போகிற உலகத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நீ காணப்படுகிறாயா? ராம் முழுவதும் ஜெபிக்கிறவனாய், பகல் முழுவதும் ஜெபிக்கிறவனாய், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவனாய், ஜெப சிந்தையோடு கூட காணப்படுகிறவனாய் காணப்படுவாயா? அல்லது ஒருவேளை உன்னுடைய மதில்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இல்லை என்றால் இன்றைக்கு சோர்ந்து போகாதே. ஆண்டவர் மீகா 7:11 சொல்கிறார், உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாட்கள் வருகிறது. உன்னுடைய இடிந்து போன பாழான அலங்கங்களை ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப கட்ட போகிறார். அது உன்னுடைய மதில்கள் எடுப்பிக்கும் நாட்கள் வருகிறது. மீகா 7:11 வாசிக்கிறோம். ஏசாயா 56:5 வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும், நம்ம மதில் வேற, அவருடைய மதில் வேற. அவர் சொல்றார், என் ஆலயத்திற்குள்ள என் மதில்களுக்குள்ள குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை உத்தமமான இடத்துல கீர்த்தி உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நம்முடைய மதில்கள் எடுப்பிக்கும் நாட்கள் வருகிறது. நம்முடைய மதில்களை இன்றைக்கு நாம் சரியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்முடைய மதில் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து, நாம் இன்றைக்கு நாமே நிதானித்து அறிந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் நம்மை திருத்துவோமே ஆனால் ஆண்டவர் சொல்றார், குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய ஸ்தானத்தை விட மேலான ஸ்தானத்தை ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல போகிறாராம். அந்த வசனம் இப்படியா கடைசியில முடிகிறது, என்றும் அழியாத, என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு தந்தருவேன். பாருங்க எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மதில்களை நான் அந்த பிளசன்ட் ஸ்டோன்ஸ்னால கட்ட போறேன், உச்சிதமான கற்களினால.
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அத்தியாயத்துல நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 18 இருந்து 21 வாசிக்கிறேன். அங்கு அவர்தாமே அஸ்திவாரம் போட்டு அவர் நமக்காக கட்டுகிற நகரத்துல மதில்கள் எப்படி இருந்தது பாருங்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினால், ஏசாயாவில உச்சிதமான பிளசன்ட் ஸ்டோன்ஸ்னு வாசித்தோம். அந்த பிளசன்ட் ஸ்டோன்ஸ் என்ன என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். சகலவிதமான ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், 2ஆம் இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ணரத்தினம், 8வது படிகை பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே அந்த 12 வாசல்கள். அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. உங்களுக்காக ஒரு நகரத்தை அவர்தாமே அஸ்திவாரம் போட்டு அவர்தாமே கட்டுகிற நகரத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். ஆனா அதற்கு நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாசல்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய மதில்கள் எப்படி இருக்கிறது. அடுத்ததாக ஏசாயாவை பார்க்கும்போது 54:12 அவர் அந்த பலகணிகளை குறித்து சொல்கிறார். ஆண்டவர் பாருங்க, அடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி தரப்போகிறார். ஏசாயா 54:12 அந்த பலகணிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிப்போம். உன் பலகணிகளை பளிங்கும், பளிங்கு கற்களால நம்முடைய பலகணிகள் என்பது அது ஜன்னல். அது நம்முடைய கட்டடத்துல ஆண்டவர் நமக்காக நம்முடைய ஆவிக்குரிய மாளிகையில ஆண்டவர் வைக்க போகிற பலகணிகள் எப்படிப்பட்டது. அந்த பலகணிகளை ஆண்டவர் பளிங்கு பலகணிகளை வைக்க வேண்டும் என்றால் நமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துல ஆண்டவர் அநேக பலகணிகளை வைக்க வேண்டும்னா நம்முடைய பலகணி எப்படி இருக்க வேண்டும். தானியேல் 6:10 வாசிக்க வேண்டும். எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து தன் வழக்கத்தின்படியே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்க என்ன சட்டம்? ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட சட்டத்தை மீறினா சிங்க கவியிலே போடப்படுவார்கள். அந்த சட்டம் இருக்கிறது என்று தெரிந்தும் வேதம் சொல்கிறது தன் வழக்கத்தின்படியே அவன் முன் செய்து வந்ததுபடியே. காலையில எழுதுனா நம்ம பல் விளக்குறோம், இது நம்முடைய வழக்கம். பெட் காஃபி குடிக்கிறோம், இது நம்முடைய வழக்கம். ஆனால் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது நம்முடைய வழக்கமா இருக்கிறதா? குடும்ப ஜெபம் நம்முடைய வழக்கமா இருக்கிறதா? எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறது நம்முடைய வழக்கமா இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது தானியேல் 6:10 அவன் தான் செய்து வந்தபடியே தன் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து 3 வேளையும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபிக்க கூடாதுங்கிற சட்டம் இருந்தபோது நமக்கு இன்றைக்கு ஜெபிப்பதற்கு தடை இல்லை, ஆனா ஜெபிப்பதற்கு ஆள் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சொல்லுகிற காரியம் நம்முடைய பலகணிகள் பளிங்கு கற்களால கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவங்க மேலறையில 120 பேர் கூடியிருக்கிறாங்க. பலத்த காற்றாக அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பலகணியின் மூலமாக உள்ளே வீசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு உண்டா? பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்கள் நமக்கு உண்டா? அவருடைய வரங்கள் நமக்கு உண்டா? அவருடைய கனிகள் நமக்கு உண்டா? அவருடைய வல்லமை நமக்கு உண்டா? பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழிகிற அனுபவம் நமக்கு உண்டு. நம்முடைய பலகணிகள் பரிசுத்த ஆவியாகிய பலகணி, ஜெபமாகிய பலகணி. மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்கிறார், தசம பாகங்களை ஆலயத்துல பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு என்று உண்மையாய் தசம பாகங்களை கொடுக்கிறோமா? காணிக்கைகளை கொடுக்கிறோமா? நாம் சம்பாதிப்பது, ஆரோக்கியமாய் இருப்பது, இது எதுவும் நம்மால் உண்டானதல்ல. யாக்கோபு ஒரு நாள்ல சொல்லுவார், ஆண்டவரே இந்த 2 பரிவாரங்களை எனக்கு தந்திருக்கிறீர், அடியேன் இதற்கு தகுதி இல்லாதவர், இது எதற்கும் நான் தகுதியற்றவர், இது என்னால் உண்டானதல்ல, உம்மால உண்டான. அதை யோசித்து பார்க்கிறீர்களா? நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது,
நான் இன்னைக்கு இந்த சேலரியை வாங்குகிறது, வேலைக்கு போகிறது, எனக்கு இருக்கிற ஞானம், எனக்கு இருக்கிற கல்வி, எனக்கு இருக்கிற அந்தஸ்து, எனக்கு இருக்கிற மேன்மை, இது எல்லாம் கர்த்தரால் உண்டானது. அந்த கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு வழி என்னவென்றால், கர்த்தருக்கு இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மையாய் கொடுக்க வேண்டும். கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மல்கியா 3:10 நன்றாக வாசித்து பாருங்கள். ஏசாயா 68 வாசித்து பாருங்க. மேகத்தை போலவும் தங்கள் பலகடி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? என்ன இந்த பலகணி என்ன? ஆண்டவருடைய வருகையை குறிக்கிறது. ஆண்டவருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்துல நான் எத்தனை பாடுகளுக்குள்ளாய் உபத்திரவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போனாலும், இந்த உலகத்துல நான் எந்த நிலைமையிலே நான் காணப்பட்டாலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய தலையாய நோக்கம் ஒன்று என்னுடைய மரணம் அல்லது என்னுடைய ஆண்டவருடைய வருகை. இது எது முதலிலே சம்பவித்தாலும் நான் என்னுடைய கர்த்தரோடு கூட இருப்பேன். பலகணிகளுக்கு நேராக பறந்து தீவிரித்து வருகிற அனுபவம் கூட எழுதப்படல, தீவிரித்து வருகிற அனுபவம். அதுல ஒரு தீவிரம் காட்டணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதில் ஒரு தீவிரம் காட்டணும். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதில் நமக்குள்ள ஒரு தீவிரம் இருக்கணும். அந்த தீவிரம் இருக்கிறதா? முடிஞ்சா போவோம்னு நினைக்கிறோமா? போக மாட்டோம். அப்படி நினைச்சா போக மாட்டோம். எப்படியாகிலும் போக வேண்டும். எப்படியாகிலும் அந்த உயிர் தெழுதலில் பங்குள்ளவனாய் நான் மாற வேண்டும். என் கர்த்தருடைய காரியத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன் என்று சொன்ன அந்த பவுலுடைய தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? தீவிரித்து வருகிற புறாவாக, பலகடிக்கு நேராக பறந்து போகிற புறாவாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, அதற்கு பிறகுதான் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்கிறார். முதலாவது சொல்கிறார், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். பிள்ளைகள் நிறைய படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில இருக்கலாம், நல்ல உயர்ந்த இடங்கள்ல திருமணம் நடந்திருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா, நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பார்களா, அந்த நிச்சயம் இருக்கிறதா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னுடைய பிள்ளையை நான் நிச்சயமாய் அங்க பார்ப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த நாளிலே நமக்கு தர விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான அந்தஸ்துகள், உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம். அவர்களுடைய ரட்சிப்பின் மேல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளை எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறார் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். எப்ப பெரிதா இருக்கும்? உன்னுடைய கல்லுகள் பிரகாசிக்கும் போது, உன்னுடைய அஸ்திபாரம் சரியாக இருக்கும் போது, உன்னுடைய மதில்கள் சரியாக இருக்கும் போது, உன்னுடைய வாசல்கள் சரியாக இருக்கும் போது. சங்கீதம் 127:4 சொல்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு உத்தரவாதம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் உலக பிரகாரமாக நான் ஒரு கணவனும் மனைவி இணையும் போது பிள்ளைகள் தோன்றினாலும் அது கர்த்தரால் உண்டானது, அந்த கரு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அதை குறித்த ஒரு உத்தரவாதம் நமக்கு வேண்டும். அந்த பிள்ளைகளை கொண்டு கரை சேர்க்க வேண்டும். கரை சேர்ப்பதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்துல ஒரு நல்ல வேலை, நல்ல திருமணம் என்று நினைக்கிறோம். அதல்ல, அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிற அனுபவம், அந்த உத்தரவாதம் பெற்றோர்களுக்கு காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 128:3 உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். இது டைனிங் டேபிள மாத்திரம் காட்டல, குடும்ப ஜெபத்தை காட்டுகிறது, கூடி ஜெபிக்கிறதை காட்டுகிறது, கூடி ஆராதிக்கிறதை காட்டுகிறது, கூடி ஊழியம் செய்கிறதை காட்டுகிறது. இசைந்த ஆத்துமாக்களாய் நான் ஆண்டவருக்காக பாடுபடுகிறதை, பிரயாசப்படுகிறதை காட்டுகிறது. உன் பிள்ளைகள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 60:4 வாஸ்து பாருங்க, உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவத்திற்குள்ளே அழைக்கிறார். சங்கீதம் 128:6 ஏற்கனவே சொன்னேன், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயும். மத்தேயு 21:15-16 வாஸ்து பாருங்க, அந்த பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். ஆண்டவரை துதி. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? சினிமா பாட்டா அல்லது வேற மியூசிக் அவங்க போட்டு கொண்டிருக்கிறார்களா? அல்லது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள்? மார்க்கு 10:13-16 வாஸ்து பாருங்க, பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நான் சுதந்திரிக்க முடியாது. ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை ஓமையா சொன்னார்? பிள்ளைகள் மறந்துடுறாங்க.
பிள்ளைகள் ஒரு பிள்ளையை நீங்க அடிச்சிருங்க, அடிச்சது அழும், அடுத்த அந்த பிள்ளையை கூப்பிடுங்க, அது மனதிலேயே வைக்காது, ஒன்றும் தெரியாதது போல வரும். அதே போலதான் மற்றவர்களை மன்னித்து மறந்து அந்த பிள்ளைகளை போல அந்த இன்னசென்ட் கேரக்டர், அந்த கபடமற்ற ஒரு குணம், கபடமற்ற ஒரு குணம், பிராவை போல கபடமற்றவர்களாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவர்களாய், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறினால்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். 2 தீமோத்தேயுல வாசிக்கும் போது பிள்ளைகள் ஞானத்தினால நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 2:52 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சிறு பிள்ளையா இருந்த போது என்ன செய்தாராம்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவும். இந்த தேவ ஞானத்துல நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். தேவ கிருபையை நம்முடைய பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் புத்திசாலிகளா இருக்கலாம், அறிவாளிகளா இருக்கலாம், ஆனாலும் அதை விட மேலானது தேவ கிருபை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவ ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 24, 28 வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்னாளை போல பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இது கர்த்தருக்கு என்று நான் இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்றேன். இந்த பிள்ளை கர்த்தரால வளர்க்கப்பட வேண்டும், கர்த்தரால போதிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த வாஞ்சை பெற்றோர்களாகிய நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மேலே சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் குடும்பத்துல. அது மாத்திரமல்ல, இந்த ஏசாயா 54 வாசிக்கும் போது 14 17 வரை வாசிக்கும் போது தனி மனிதனுடைய ஆசீர்வாதங்களை சொல்கிறார். நம்முடைய கல்லுகள், நம்முடைய அஸ்திபாரங்கள், நம்முடைய வாசல்கள், நம்முடைய பலகணிகள் அது சரியாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். 54:14 சொல்கிறது, கொடுமைக்கு நீ தூரமாவாய், நீ பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உலகத்துல எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும், சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும், திகிலுக்கு நீ தூரமாவாய், நீ பயப்படாதிருப்பாய், அதை உன்னை அணுகுவதில்லை. நீ கொடுமைக்கு தூரமாவாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஒரு வார்த்தையே போதும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம். இதெல்லாம் அதற்கு காரணம் நம்முடைய கற்கள், நம்முடைய மதில்கள், நம்முடைய வாசல்கள், நம்முடைய பலகணிகள். அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பம் மாத்திரமல்ல, சந்ததி மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள், உன் பட்சத்துல வருவார்கள். சத்துருக்கள் உனக்கு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். உன்னை சத்துருவாய் நினைத்த மனிதன் உனக்கு சிநேகிதனாய் வருவான். அவர்கள் கூட்டம் கூடினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். 17ஆவது வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அடிக்கடி பிரசங்கங்கள்ல சொல்லுவாங்க, நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல சொல்லுவோம். ஆனா இது எப்ப நிறைவேறும்? இது எப்ப நிறைவேறும்? அதற்கு முன்னால உள்ள அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் போது இது நிறைவேறும். எப்போ? கல்லுகள் சரியா இருந்து, அஸ்திபாரம் சரியா இருந்து, மதில் சரியா இருந்து, அதுல போடப்பட்ட வாசல் சரியா இருந்து, பலகணிகள் சரியா இருந்தா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆண்டவர் என்ன ஸ்தானத்துல சொல்றாரு? அதான் முதல்ல சொன்னேன், குமாரருக்கும் குமாரத்திகளை விட மேலான உத்தமமான ஸ்தானத்துல நான் உன்னை வைப்பேன் என்று சொன்னார். அது எந்த ஸ்தானம்? அது எந்த ஸ்தானம்? நம்முடைய ஊழியக்காரனாய் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிற ஸ்தானம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது. நம்முடைய நீதி யாரால உண்டாயிருக்கிறது? அவராலே உண்டாயிருக்கிறது. என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது இந்த ஏசாயா 54ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சந்ததியில பலிக்கும். ஆண்டவர் அதற்கு முன்பாக சொல்கிறார், நீ திக்கற்றவளை போல இருக்கலாம், தேற்றவற்றவளை போல இருக்கலாம், நீ விதவையை போல இருக்கலாம், நீ பிள்ளை பெறாதவளை போல இருக்கலாம். இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எம்மைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் கிருபையால் இரக்கமாய் நான் உன்னை சேர்த்துக் கொள்ள விருகிறேன். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. இத்தனை ஆசீர்வாதங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் இந்த ஏசாயா 54 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கத்தக்கதாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி. ஆசிரியர் டன்ஸ்டன் பி. ஆம்ப்ரோஸ். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம் நம்பிக்கையும் விசுவாசமும், ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், ஜெபம், வேதமும் வேத தியானமும், பரிசுத்த ஆவியானவர், ஆராதனை, சபை, சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் போராட்டங்கள், பரிசுத்தம் அல்லது சுத்திகரிப்பு, ஊழியம், ஊழியர்கள், சீஷத்துவம் மற்றும் சீஷர்கள், கொடுப்பது, தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், தெய்வீக சுகம், கடைசி காலமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஆகிய 14 அடிப்படை உபதேசங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான புத்தகம். இதன் விலை ரூபாய் 550 மட்டுமே. இந்த புத்தகத்தை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி